இனிமேல் உங்களுக்கு எல்லாமே குட் டைம் தான். வாராகி அம்மனை வழிபடுவதனால் எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்படும்? அதாவது புலிப்பாணி சித்தரே தன்னோட நூற்குறிப்புல சில ரகசிய சுச்சமா சொல்லியிருக்காரு. அதுல ஒரு விஷயம், மாடனோடு வாராகி பூசை கொள்ளும்னு ஒரு வரி சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு ஒரு குறிப்புல என்ன இருக்குன்னா, வாராகியை வழிபடுவோர் பாதத்தில் வெல்ல முடியாதவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம், ரகசிய சூட்சமா என்ன அர்த்தம்னா, இந்த வாராகி வழிபடுபவர்கள் எல்லோருக்குமே எந்தவித கெட்ட சக்திகளும் அண்டாது அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி இந்த வாராகியை வழிபடுபவர்கள் எல்லாமே எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் அந்த தடையெல்லாம் நீங்கி அவங்க வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஆகவே இந்த வாராகி அம்மனை எந்த காலங்களில் வழிபட்டால் என்ன பலன், அதாவது ராகு காலத்துல வழிபட்டால், குறிப்பாக இந்த ராகு என்றாலே மாந்திரிகம் என்று புலிப்பாணி சித்தர் தன்னோட நூற்குறிப்புல ரகசிய சூட்சமா சொல்றாரு. அதாவது ராகு பகவானோட அனுகிரகம் இருந்தால்தான் மாந்திரிகம் செய்ய முடியும். அப்படி உங்களுக்கு இந்த மாந்திரிகத்தால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதாவது உங்களுக்கு யாராச்சும் செய்வினை, பில்லி, சூனியம், ஏவல், காத்து, கருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ராகு கேது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சர்ப்ப கிரகங்கள், அதனால ஏற்படக்கூடிய திருமண தடை, அதே மாதிரி புத்திர தோஷம் சம்பந்தமான தடைகள் எல்லாம் விலகக்கூடியது இந்த ராகு காலத்துல நீங்க வாராகி அம்மனை வழிபட்டால் உங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்படும். அதுக்கு அடுத்தது யமகண்டம். இந்த யமகண்டத்துல வழிபடுறதுனால உங்களுக்கு எந்த மாதிரியான பலன் ஏற்படும் என்று சொன்னால், இந்த யமகண்டத்துல நீங்க வழிபாடு செய்வதன் மூலியமாக உங்களுக்கு மரண பயம் நீங்கும், நோய் பிணிகள் எல்லாம் நீங்கும் அப்படின்னு ஒரு சூட்சமா சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது நீங்க குளிகை காலத்தில் வழிபட்டால் என்ன பலன்? இந்த குளிகை காலம் என்பது என்னன்னா, சனியோட மைந்தன், அதாவது அவரோட அந்த காலத்துல நீங்க வழிபடுறதுனால ஒரு விஷயத்தை செஞ்சா திரும்ப திரும்ப செய்யற மாதிரி இருக்கும். அப்படி இந்த நேரத்துல நீங்க போய் வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு பொருளாதாரத்துல ஏற்படக்கூடிய நெருக்கடி தீரும், கடன் பிரச்சனைகள் நீங்கும், அதாவது செல்வ வளம் உயரும் அப்படிங்கிறது தான் இதுக்கு அர்த்தம். இந்த வாராகிய நீங்க அதாவது அந்த பஞ்சமி திதியில வளர்பிறையிலோ அல்லது தேய்பிறையிலோ எந்த நேரம் அந்த திதி முடியறதுக்குள்ள எப்ப வேணாலும் வழிபடலாம். அதுவும் நீங்க எப்படி வழிபடலாம், அஷ்ட வராகி என்று சொல்லக்கூடியவனால 8 தீபம், அதுவும் என்ன தீபம் ஏற்ற வேண்டும் என்றால், நீங்கள் இழுப்ப எண்ணெயில் தீபம் ஏற்றுவதனால் உங்களுக்கு அஷ்ட லட்சுமியோட, அந்த அஷ்ட லட்சுமி அனுகிரகங்களோட உங்களுக்கு எல்லா விதமான செல்வங்களும்